ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மாற்றம் மட்டும்தான் மாறாதது. உடலுக்கு கிடைக்கும் இன்பத்தை எவ்வளவுதான் நாம் அனுபவித்தாலும் ஒருவனுக்கு நிரந்தரமான திருப்தி கிடைக்கப் போவதில்லை. இருந்தாலும் மனம் அந்த ஆசையை விட்டுவிட இடம் தருவதில்லை. பாலைவனத்தில் தூரத்தில் தெரியும் காணல் நீர் அருகில் சென்றதும் மறைவது போல மனதில் வாழ்வில் உண்டாகும் இன்பங்களும் நம்மை ஏமாற்றக்கூடியவைதான். அவை நிரந்தரமானதல்ல. எல்லாமே ஒரு நிலநொடிதான். உன் தந்தை நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலக்கக்கூடாது. கலங்கவும் மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது வரட்டும், எல்லாம் என்னாலேயே நடக்கின்றது. என் தந்தை தான் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார். என்னை தந்தையை தாண்டியது மட்டும்தானே அது என்னிடம் வரும் என்று தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்திருப்பார்கள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையே என்னுடைய பாதத்தில் நீ சுமத்து விடு. எதுவும் இங்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும்தான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன். அதை நீ மறந்து விடாதே. என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன். நான் இருக்கின்றேன், பயம் வேண்டாம். இது வெறும் வார்த்தை அல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. யார் வந்து எதை சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும். அவை அனைத்தையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய லட்சிய பாதையிலிருந்து நாம் ஒரு நாளும் தடம் புரளக்கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்கவும் கூடாது. நம்முடைய குருவின் வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது. குருவின் திருவாய்மொழிதான் நமக்கு பரம மங்களங்களை விளைவிக்கும். அதுதான் நம் போதியும் புராணமும் கூட, அனுஷ்டானமும் ஜபமும் கூட, தவமும் கூட. அனைத்துமே சுகமாக நடக்கும். நீ இப்போது எதை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதிலேயே நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் இப்படிப்பட்டவர்தான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கும் நம் கடவுள் உங்களை தேடி வந்து உங்களை சிறிது சிறிதாக பக்தி மார்க்கத்தில் வழிநடத்தி அவரது தர்பாரில் சேர்த்து கொள்வார். எப்போதும் சுயநலத்தை மட்டுமே சிந்திக்கின்ற மனோபாவம் உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது இறையருள் உங்கள் இதயத்தை விரைவாகவே நிரப்பும். இறைவனின் அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களை தேடி பல மடங்காக திரும்பி உங்களுக்கு வரும். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதானே நமக்கு திரும்ப வரும். நல்லது செய்தால் நன்மை உண்டாகும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். நன்மையை மட்டுமே செய்யுங்கள். பல நன்மைகள் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். கவலைப்படாதே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு.